இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மறுபடியுமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை குறித்து நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு நேயர்களே, மான்செஸ்டர் பகுதியிலே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை ஜெபக் கூட்டங்கள் நடைபெறுகிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரை துதித்து பாடி அவர் முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய வசனத்தை கேட்கத்தக்கதாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மான்செஸ்டர் பகுதியில் வசிப்பீர்கள் என்று சொன்னால் அன்புடனே வந்து இந்த கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளும்படியாக உங்களிடத்திலே மறுபடியுமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் வாக்கியம் 28. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வாக்கியத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். உன்னதமான ஒரு தெய்வம், மகத்துவமான ஒரு தெய்வம், இந்த தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு அழைப்பை தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மனுக்குலமானது இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா மனிதர் மத்தியிலும் காணப்படக்கூடிய ஒரு காரியம் பாரமான சுமை. ஒரு பாரமான சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனுக்குலத்தை பார்த்து உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நான் உங்களுக்கு ஓய்வை தருகிறேன் என்ற அழைப்பை தருகிறார். அநேக நேரங்களிலே இந்த மனுக்குலமானது, இந்த பூமியிலே வாழக்கூடிய மனுக்குலமானது இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள மறுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் ஓய்வு உண்டு என்பதை வேதம் போதிக்கிறது. நீங்கள் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை கண்ணீரினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், துக்கங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஓய்வு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தருகிறார். இந்த உண்மையை மனுக்குலம் அறிந்து கொள்ள மறுக்கிறது. அதனால தான் வேதம் கூறுகிறது, தேவன் இந்த உண்மையை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கக்கூடிய இந்த ஓய்வின் உண்மையை தேவன் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தாமல் பாலகருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஞானிமான்களுக்கும் கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாத உண்மையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின்குள்ளாக ஒரு பெரிய ஓய்வை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்கள் பாரத்தோடு, கண்ணீரோடு, வியாகுலத்தோடு இருக்கிற வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் தேவன் தெய்வீக சமாதானத்தை கிறிஸ்துவின் மூலமாக வைத்திருக்கிறார். இப்படி செய்வது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இப்படி செய்வது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஓய்வை தருவதை குறித்து தேவனுடைய பிரியமான சித்தம் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஓய்வோ உண்மையான சமாதானமோ இல்லை என்று வேதம் போதிக்கிறது. அது உண்மை. வேதத்தை அறிவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஒன்றுமில்லை. அதனால்தான் ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு நமக்கு போதுமே. இந்த இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் வருத்தத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே பாரமான சுமை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன்.
ஒருவேளை நீங்கள் இந்திய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு அங்கே வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை நாம் அங்கே கடைகளுக்கு செல்வோம் என்று சொன்னால், பாரமான சுமையோடு கூட நாம் நடந்து கொண்டு வருகிற வேளையிலே எங்கே ஆகிலும் ஒரு இடத்திலே இந்த பாரமான சுமையை கீழே வைத்து நம்முடைய கைகளுக்கு ஓய்வை கொடுப்போம் என்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய இந்த பாரமான சுமையை எங்கேயாகிலும் இறக்கி வைப்போம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, யாரிடம் பகிர்ந்து கொள்வோம் என்று யோசிக்கிற வேளையிலே, வேதம் கூறுகிறது அந்த ஓய்வை கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். 2 காரியம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒரு உண்மையான ஓய்வை, ஒரு உண்மையான சமாதானத்தை, நீங்கள் உலகம் கொடுக்கக்கூடாத அந்த மெய் சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வேண்டும் என்று விரும்பினால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். வருத்தத்தோடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். இரண்டாவதாக சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 29ஆம் வாக்கியம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கூறக்கூடிய 2வது காரியம், நீங்கள் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 3வது காரியம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான ஒரு உண்மை, ஒரு அருமையான ஒரு உண்மை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் கண்ணீர்களை போக்கத்தக்கதாக, உங்களுக்கு சமாதானத்தை தரத்தக்கதாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் உங்களிடத்தில் விரும்பக்கூடிய காரியம், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வந்து என்னுடைய நுகத்தை, என்னுடைய பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். The principles of heavenly kingdom is different from the principles of this earth. இந்த பூமிக்குரிய காரியங்கள் பரலோகத்தின்குரிய காரியங்களை காட்டிலும் வித்தியாசமானவைகள். வேதம் கூறுகிறது, ஒருவன் தன்னை தாழ்த்துவான் என்று சொன்னால் அவனை தேவன் உயர்த்துவார். ஒருவன் தன்னை உயர்த்துவான் என்று சொன்னால் அவன் தாழ்த்தப்படுவான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானம் வேண்டும், உங்கள் பாரமான சுமைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், முதலாவதாக இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். இரண்டாவதாக அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது முக்கியமான காரியம், இயேசுவின் சுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறார் கிறிஸ்து. உங்கள் மேல் ஒரு பாரம் இருக்கிறது. அந்த பாரமானது மிகவும் கடினமான ஒரு பாரம், சுமை, ஒரு பாரமான சுமை உங்கள் மேல். அப்படி இருக்கிற வேளையிலே என்னிடத்தில் ஒரு பாரமான ஒரு சுமை இல்ல, லகுவான சுமை ஒன்று உள்ளது. கிறிஸ்துவின் மேல் ஒரு சுமை, அந்த சுமையானது லகுவானது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என் லகுவான சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாரமான சுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு அருமையான ஒரு உண்மை. Jesus Christ is calling you for an exchange of burden. அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த லகுவான பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் மேல் உள்ள அந்த பாரமான சுமையை இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அருமையான ஒரு உண்மை, an exchange of burden. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு பாரம், வேதம் கூறுகிறது, அது சுமையானது லகுவாக இருக்கிறது. மெதுவான ஒரு நுகம், லகுவான ஒரு சுகம், லைட் burden. இந்த பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அந்த வருத்தத்தோடு சுமக்கிற அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சற்று வேதாகமத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய பாரம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரம். இம்மனுக்குலம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நீங்களும் நானும் தேவனோடு கூட இணைந்து ஊழியம் செய்வோம் என்று சொன்னால், தேவன் உங்கள் பாரத்தையும் என் பாரத்தையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்.
எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொன்னால், அவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நாம் தாங்குவோம் என்று சொன்னால், தேவன் உங்கள் பாரத்தையும் என் பாரத்தையும் சுமக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுக்காக, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நாம் உழைப்போம் என்று சொன்னால், பிழைப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாரத்தை சுமக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பாரம் லகுவான ஒரு பாரம். அப்படி நாம் தேவனுக்கென்று உழைக்கிற வேளையிலே, அவரை சேவிக்கிற வேளையிலே, அவருக்காக நாம் ஊழியம் செய்கிற வேளையிலே, நம்முடைய பாரமான சுமையை கிறிஸ்து சுமக்க பிரியமாயிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் இந்த உண்மையை ஞானவான்களுக்கு வெளிப்படுத்தாமல், கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாமல், பாலகருக்கு வெளிப்படுத்தல சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார், அவர் என்னிடத்தில் வரும்படி அழைப்பை கொடுக்கிறார், அவர் என்னுடைய பாரத்தை சுமக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்பேன் என்று சொன்னால், அவருடைய அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய அந்த லகுவான பாரத்தை சுமப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்கள் பாரத்தை சுமக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனைகள், இப்பேற்பட்ட பாரங்களை, வியாதிகள் நீங்கள் சுமப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்து உங்களிடத்தில் சொல்கிறார், அவைகளை நான் சுமக்க விரும்புகிறேன், நீ எனக்காக என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள், உன்னுடைய பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் ஆத்துமாக்கு நான் ஓய்வை தருகிறேன். God is willing to give rest to our inner soul. நம்முடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் ஓய்வை கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத மெய் சமாதானத்தை தேவன் தர விரும்புகிறார். நம்முடைய கல்வி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பணம், நம்முடைய பேர், புகழ், இவையெல்லாம் கொடுக்கக்கூடாத மெய் சமாதானத்தை தேவன் தர விரும்புகிறார். அவருடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நித்திய சமாதானத்தை தேவன் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். வேதாமம் கூறுகிறது, யாத்திராகும் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே அருமையான வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரையே நீ சேவிப்பாய் என்று சொன்னால், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். வியாதியை உன்னை விட்டு தேவன் நீக்குகிறார். உன் ஆயுசு நாட்களை தேவன் பூரணப்படுத்துகிறார். நாம் தேவனை சேவிப்போம் என்று சொன்னால், அவருக்காக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். வியாதியை நம்மை விட்டு நீக்குகிறார். நம்முடைய ஆயுசு நாட்களை தேவன் பூரணப்படுத்துகிறார். தேவன் உரைத்த வாக்கை தேவன் நிறைவேற்றுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் அனைவரும் இயேசுவண்டை வாருங்கள், அவர் உங்களுக்கு நித்திய சமாதானத்தை தருவார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பாரத்தோடு இருப்பில் என்று சொன்னார், கண்ணீரோடு இருப்பில் என்று சொன்னால், தேவன் இந்த நாளிலே உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை, பிள்ளைகளின் இடத்தில் வாருங்கள், எனக்கு பிரியமான பிள்ளைகளின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளங்களிலே கண்ணீரோடு, வியாதியோடு, கவலையோடு, துக்கத்தோடு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற அந்த பாரமான சுமை இருக்கிறது. கர்த்தாவே, அவைகளை தேவன் தாமே நீக்கி எங்களுக்கு மெய் சமாதானத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் நீக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய அழைப்பை கேட்டும் இடத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு உலகம் கொடுக்கக்கூடாத நித்திய சமாதானத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவர்கள் இந்த நாளிலிருந்து உமக்காக உழைக்கவும், உமக்காக பிழைக்கவும், தேவனுடைய ஊழியத்தை செய்யவும், உம்முடைய ஊழியத்தை தாங்கவும் பலன் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நித்திய சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், மனமகிழ்ச்சியை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.